ஹலோ ட்ரேடர்ஸ், குட் ஆஃப்டர்நூன். திஸ் இஸ் கீர்த்தியர். இன்றைக்கி வந்து ஜூலை 6ஓட போஸ்ட் ட்ரேட் தான் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம இன்றைக்கி என்ன டேரக்ஷன் இருந்தோம்னா செல்லிங் சைடு தான் இருந்தோம். ஏன் செல்லிங் சைடு இருந்தோம்னா ப்ரீவியஸ் டே மார்க்கெட் பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக ஃபர்ஸ்ட் கேண்டல் ரெசிஸ்டன்ஸ்க்கு அப்புறம் கன்சாலிடேட் ஆகிட்டு நல்ல ஒரு மொமெண்டம் கொடுத்துட்டு டேயோட ஹையை ரீச் பண்ணாமே அப்படியே ஃபாலோ ஆகி கீழேயே அப்படியே சஸ்டெயின் ஆயிடுச்சு. ஸோ இன்றைக்கான டேரக்ஷன் வந்து நான் என்ன எடுத்துக்கிட்டேன்னா பிஇ தான் எடுத்துக்கிட்டேன். பட் ஆனால் மார்க்கெட் இன்றைக்கி 35 பாயிண்ட்ஸ் கேப்பை போட ஸ்டார்ட் ஆச்சு இந்த ஜோன்லேருந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு. அப்புறமா என்ன ஆச்சுன்னா கண்டினியூஸாக பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரே ட்ரெண்ட்லேயே கண்டினியூ ஆகிட்டு இருந்துச்சு புல்லிஷ்லேயே. இப்போ நம்ம டேரக்ஷன் வந்து பேரிஷாக இருந்தனால நான் வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன் எப்போ ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குன்றது. ஸோ 945 கேண்டில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸே அங்கே தான் கிரியேட் ஆச்சு. ஸோ அது வரைக்கும் வெயிட் பண்ண எந்த ஒரு டிலே ஆனாலும் பரவாயில்ல அப்படின்றதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அங்கேயே கன்சாலிடேட் ஆகிட்டு திரும்பி ஒரு பிரேக் அவுட் ஆச்சு, திரும்பி கன்சாலிடேட் ஒரு பிரேக் அவுட். ஸோ இந்த மாதிரி கண்டினியூஸாக மொமெண்டம் வந்து அப் சைட்லேயே பிரேக் ஆகிட்டே இருந்துச்சு, புல்லி சைடு தான் போயிட்டு இருந்துச்சு. நம்ம வந்து பி டைரக்ஷன் இருக்கனால எப்போல்லாம் ஒரு பிரேக் அவுட் நடக்குதோ அதுக்கப்புறம் ஒரு ஹெல்த்தி கேண்டில் முடிஞ்சால் அங்கே பியர் பார்க்கலாம் அப்படின்றதான் என்னோட வியூ. ஏன் அப்படின்றது ப்ரீவியஸ் டே மார்க்கெட் பார்த்தீங்கன்னா இப்படியே ஒன் சைடாக அப்படியே கீழே சஸ்டெயின் ஆனதுனால மார்க்கெட் வந்து ஃபர்தராக மேலே போகணுன்னா நமக்கு ஒரு நல்ல ரீட்ரேஸ்மெண்ட் தேவை, ஃபர்தராக பவர் வேணும் மார்க்கெட் மேலே. அப்படியே போகாது அப்படின்ற லாஜிக்னால தான் நான் எப்போல்லாம் ஒரு பிரேக் அவுட் நடக்குதோ ஒரு இமிடியேட் ஃபெயிலியர் ரெட் கேனில் எதிர்பார்த்தேன். ஸோ அதனால தான் எக்ஸிக்யூஷனுக்கான பிளான். அதுக்கேற்ற மாதிரியே மார்க்கெட் வந்து ஹை 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 இப்படி உடச்சிட்டே இருந்துச்சு. ஸோ நான் இங்கெல்லாம் ஒரு என்ட்ரியே பார்க்கல, ஏன்னா இங்கே ஒரு ரேஞ்ச் மாதிரி கிரியேட் பண்ணவும் இந்த ஹை உடச்ச உடனே நான் கொஞ்சம் வெயிட் பண்ணேன் ஒரு ஏதாவது ட்ரேட் கிடைக்குதா அப்படின்றதுக்காக. ஸோ அதுக்கேற்ற மாதிரியே மார்க்கெட் வந்து அப்படியே இந்த கேண்டில்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன கேண்டில்ஸ். நான் என்ன ஒரு கேண்டில் வந்துச்சுன்னா இமீடியட்டாகவே அந்த கேண்டில் மாதிரியே ஹெல்த்தியாக விழுகும் அப்படின்றதுக்காக வெயிட் பண்ணேன். அதுக்கேற்ற மாதிரியே மார்க்கெட் வந்து இங்கேருந்து அப்படியே பிரேக் ஆச்சு. இந்த கேண்டில் 12:30 கேண்டில். அதுக்கு அடுத்த கேண்டிலே பார்த்தீங்கன்னா இம்மிடியேட்டாகவே ஒரு நல்ல ஹெல்த்தி கேண்டில் வரவும் நான் அப்படியே ட்ரேட் எக்ஸிக்யூட் பண்ணிட்டேன். இங்கேயே எக்ஸிக்யூட் பண்ணதுக்கப்புறம் நான் நல்லா ஒரு ட்ரேட் இன்றைக்கி ரொம்ப லாங்காக போச்சு. எப்படி போச்சுன்னா ஒரு 1 ஹவர் பக்கக்கிட்ட போச்சு. அகெயின் மார்க்கெட் வந்து இங்கே சப்போர்ட் எடுத்து இந்த ஐயை உடச்சிட்டான். அதாவது நான் இங்கே போட்டிருந்தால எஸ்எல், பட் இந்த ஐயை உடச்சா கூட ஆப்ஷன் சார்ட்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு நல்லாவே சப்போர்ட் ஆச்சு. அகெயின் மார்க்கெட் வந்து இந்த லோவை டச் பண்ணாமையே திரும்பி ஐயை பிரேக் பண்ணிட்டு ரிவர்ஸ் ஆரம்பிச்சிட்டான். நான் ட்ரேட் காட்டுறேன் பாருங்கள். ஸோ இங்கேயே தெரியும் உங்களுக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த கேண்டில் வந்து இங்கே நம்மளோட இந்த ஹையை வந்து பிரேக் பண்ணிடுச்சு, பட் ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா இங்கே சப்போர்ட் க்ரியேட் பண்ணுச்சு. ஸோ இங்கே என்ன நினச்சேன்னா கண்டிப்பாக இது வந்து ப்ராஃபிட்டுக்கான ட்ரேட் தான் அப்படின்றத வச்சுருந்தேன். அதனால் இன்னும் கூட ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணேன் ட்ரேடு வந்து டார்கெட் ரீச் ஆகிடும். ஸோ இதுதான் இன்றைக்கான போஸ்ட் ட்ரேட் வியூ. எனக்கு மார்க்கெட் வந்து ஒரு பெரிய ஒரு ஒன் சைடு வந்து ஸ்ட்ரெச் ஆகிருக்கனால கண்டினியூஸாக அதே ரேலியில் கண்டினியூ ஆகாது அப்படின்றதுனால தான் நான் இன்றைக்கி என் எக்ஸிக்யூஷன் வந்து ஒரு நல்ல ரீட்ரேஸ்மெண்ட்டோடு நடக்கணும், அல்லது மேலே போய் பிரேக் அவுட் ஆச்சுன்னா ஒரு ஃபெயிலியர் எதிர்பார்த்தேன். அதனால தான் நான் வந்து இமிடியேட்டாகவே நான் வந்து ஹை பிரேக் பண்ணணும்னு எடுக்காமல் ஒரு வீக் ஆகுதான்னு பார்த்துட்டு இங்கே எடுத்தேன். பட் ஆனால் எஸ்எல்ல வந்து இங்கே ஹண்ட் பண்ணிவிட்டு திரும்பி மார்க்கெட் வந்து நம்ம எதிர்பார்த்த டைரக்ஷன்லேயே போயிடுச்சு. பட் ஸ்டில் இன்றைக்கி நமக்கு எஸ்எல் தான் இன்றைக்கி ஃபேஸ் பண்ணியிருக்கேன். ஆர்டர் புக் காட்டுறேன், பொசிஷன்ஸ் பாருங்கள், ஆர்டர் புக். ஸோ இதே மாதிரி நீங்கள் இன்றைக்கி எக்ஸிக்யூஷன் பண்ணியிருந்தீங்கன்னா அதை வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், உங்களோட அனலைசிஸ் என்னவா இருந்துச்சு அப்படின்றத. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், பை.